நீ எவ்வளவு சம்பாதித்தாலும் மாதம் முடியும்போது ஏன் உன்னிடம் பணம் இல்லாமல் போகிறது? இது உன் சம்பளம் குறைவானதா? இல்லை. உண்மையான காரணம் உன் பணத்தைப் பற்றிய எண்ணங்களும் பழக்கங்களும் தான். 1. உடனடி சந்தோஷத்திற்கு அடிமை. நீ சம்பாதித்த உடனே செலவு செய்யத் தொடங்குகிறாய். இப்போ வாழணும், இப்ப சந்தோஷப்படணும் என்று நினைக்கிறாய். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? பணக்காரர்கள் முதலில் சேமிப்பார்கள், பிறகு செலவு செய்வார்கள். நாம் முதலில் செலவு செய்கிறோம், பிறகு எதுவும் மிச்சம் இருக்காது. 2. திட்டமில்லாத பண வாழ்க்கை. நீ சம்பாதிக்கிறாய், ஆனால் அது எங்கே செல்கிறது என்று கவனிப்பதில்லை. சேமிப்பு திட்டமில்லை, முதலீட்டு திட்டமில்லை. திட்டமில்லாமல் இருக்கும் பணம் நீ நினைக்காத வழியில் மறைந்து போய்விடும். 3. வாழ்க்கை முறையை அதிகப்படுத்தும் பழக்கம். சம்பளம் அதிகமானால் உன் செலவுகளும் அதிகமாகிறது. புதிய மொபைல், புதிய ஆடைகள், புதிய வாழ்க்கை முறை. ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி, உன் சேமிப்பும் அதிகமானதா? 4. முதலீட்டிற்கான பயம். முதலீடு பண்ணினா பணம் போயிடுமோ என்று பயப்படுகிறாய். ஆனால் நினைத்துப்பார், பணம் அப்படியே வைத்திருந்தால் அது வளராது. சேமிப்பு மட்டும் போதாது, முதலீடுதான் பணத்தை வளர்க்கும். 5. மற்றவர்களை ஒப்பிடும் பழக்கம். அவன் என்ன வாங்குகிறான், அவள் எப்படி வாழ்கிறாள், இதை பார்த்து நீயும் செலவு செய்கிறாய். ஆனால் உண்மை, ஒப்பீடு உன் பணத்தையே அழிக்கும். 6. மனக்கட்டுப்பாடு இல்லாத செலவு. தேவையில்லாத பொருட்களை உணர்ச்சியில் வாங்குகிறாய். சில நிமிட சந்தோஷத்திற்காக நீ உன் எதிர்காலத்தை இழக்கிறாய். நீ எப்போதும் பணமில்லாமல் இருப்பதற்கான காரணம் உன் சம்பளம் அல்ல, உன் பழக்கங்களும் முடிவுகளும் தான். பணம் சம்பாதிப்பது எளிது, அதை வைத்து காப்பதுதான் திறமை. நீ பணத்தை கட்டுப்படுத்தவில்லை என்றால் ஒரு நாள் பணம்தான் உன்னை கட்டுப்படுத்தும்.